அளவில் கொஞ்சம் பெரியதுதான் மோகனூர் நாவலடியான் கோயில். நுழைவு வாயிலை கடந்தால் செல்லாண்டி அம்மன் சன்னதி இருக்கிறது. முன்புற மண்டபத்தின் தரையில் உள்ள குழிதான் நாவலடியாருக்கான ஆஸ்தான இருப்பிடம். அதில் கல் வடிவத்தில் காட்சியளிக்கிறார் சுவாமி. நாகரிகம் எவ்வளவோ வளர்ந்து விட்டாலும் என்றும் சன்னதி அமைக்க உத்தரவு தரவில்லை நாவலடியான். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பல கோயில்களில் குளிர்சாதன அறைகளும் அங்கு பதிக்கப்பட்டு இருக்கிற பளிங்கு கற்களுமே இதுக்கு சரியான சான்றா இருக்கு. ஆனா நாகரிகத்திலிருந்து ரொம்பவே தூரம் விலகி இருக்கிற இந்த குக்கிராமங்கள்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன கோயில்கள் கூட பழமையை பறைசாற்ற விதமா தான் இருக்கு. இங்க இதுவரைக்கும் எந்த நாகரிகமும் மற்ற மாற்றங்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே புகரவே இல்லை. ஆதி காலத்துல என்ன வழக்கத்துல நடைமுறையில பூஜை இருந்ததோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. நாகரிகத்தை புகுத்தாம பழமையை சொல்லித்தர விதத்துல இந்த கோயில்களை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். சன்னதி இல்லாதது மட்டுமின்றி கோயிலில் கோபுரமும் கிடையாது. வழக்கமான கோயில்களைப் போல நெடுநெடுவென வளர்ந்திருக்க வேண்டிய கோபுரம் ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமானத்தின் பாதியிலேயே நிற்கிறது. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது நாவலடியானின் குதிரை. வெளியே பவனி சென்று வர இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காகவே கோபுரம் பாதியில் நின்றுவிட்டதாம். நாயகரே முத்தநாதன் மகனே கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே வந்தருள்வாய். வேளனுக்கு முன் பிறந்த விநாயகரே காத்தருள்வாய். காவேரி வாயுமீடம் மோகனூர் நகர்தனிலே அமர்ந்திருக்கும் எங்கள் குல தெய்வமே, எங்க நவலடி பெரிய சுவாமி தெய்வமே. பட்டமரம் பால்வடிய பரமுள்ள பொன்னாவடு பட்டமுறை தருள்வாய் தெய்வமே, எங்க பக்க வந்து காத்தருள்வாய் தெய்வமே. இந்த கோபுரம் பாதியோடு நிற்கிதேன்னு நாங்கள் கூட கேட்டோங்க. பெரியவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, நம்ம குதிரை வேட்டைக்கு போகையில் அது போக வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும், தடங்கள் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி தான் அதை நிறுத்திட்டாங்க. முன்கோபுரம் கட்டாமல் நிறுத்திட்டாங்க. அப்புறம் சாமி மறுபடியும் உத்தரவு கொடுத்தா தான் கட்டணும் அப்படிங்கிறதாக பெரியவங்க சொன்னது தான் தெரியும் எனக்கு. வழக்கமான காவல் தெய்வங்களைப் போலவே இங்கும் மது மாமிச படையல்களும் உண்டு. இதுவே சாமிக்கு உகந்த பிரசாதம். பிரதான சன்னதி தவிர குதிரை வாகனத்தில் இருக்கும் இந்த நாவலடியானும் விசேஷமானவர். பயம் தெளிய, மனம் தொடர்பான பிரச்சனைகள் தீர இவரது சன்னதியில் தெளிக்கப்படும் தீர்த்தத்தை விசேஷமானது என்கின்றனர். கோயில் வளாகத்தில் நாம் காணும் மற்றொரு அதிசயம் பக்தர்களின் புகைப்படங்கள். நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடைய அவர்களது படத்தை நாவல் மரத்தடியில் வைத்து வணங்குகின்றனர். பாதிக்கப்பட்டோரின் ஸ்கேன், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுகளை வைத்து வணங்கும் வழக்கமும் இருக்கிறது. எப்போதும் நாவலடி கருப்பண்ணசாமியின் கண்காணிப்பில் இருக்கும் அவர்கள் குணமடைந்து வீடு திரும்பி விடுவர் என்பதும் ஒரு நம்பிக்கை. சாமி வழிபடுற வர பக்தர்கள் அல்லாமல் வேற உடல்நிலை குறைவாக உள்ள பக்தர்கள் இந்த கோயிலுக்கு சாமியை வேண்டி அந்த போட்டோவை அவர் இடத்துல, சாமி சிலை இருக்கிற இடத்துல போட்டோவை வச்சு வழிபட்டுட்டு போனால் எந்த நோயாக இருந்தாலும் அவரே நேரடியாக அந்த பக்தர்களுடைய குறை நீக்கி நோய் நொடியெல்லாம் நீக்கி அவர்களை குணப்படுத்துறதா ஐதீகம் இருக்குது. அதுபடி நடந்துருக்குதுங்க. ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் பொம்மைகளும் வைக்கிறாங்க. ஃபோட்டோ ஸ்கேன் பண்ண எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் அந்த நோய்க்குறி அறிகுறிகளை கொண்டாந்து ஆண்டவன் சந்நிதியில் வச்சுட்டு போகிறாங்க. அவரும் அதையே தொட்டு அவங்களுக்கு அந்த நோய்களினுடைய அறிகுறி இல்லாமல் குணமாக்கி நலமுடன் இருக்க உதவி செய்கிறார். முக்கியமான காரியங்கள் பூராமே நான் வேண்டுதலை வச்சு செய்வோம். செய்யல அந்த காரியங்கள் பூரா நல்ல முறையாக சக்ஸஸ் ஆகிடுது. எங்கள் காரியங்கள் நிறைவேறிட்டாங்க. ஆடு ஆடும் கொடுப்போம், சாவலும் கொடுப்போம். சாமிக்குள்ள சுருட்டிலேருந்து மது பாட்டில் வச்சு சிறப்பான ஒரு படையல் போட்டு நல்ல முறையாக சாமியை கும்பிட்டு நாங்கள் நல்ல முறையாக போய்கிட்டு இருக்கோம். 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்ல சிறப்பான ஒரு வாழ்வில் பின்தங்கி இருந்த நிலையில் இருந்த நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்திலையும் இந்த சாமியாலையும் ரொம்ப ஒரு பேரும்புகளோட நல்ல முறையாக வாழ்கிறோம். நாவலடியான் இருப்பதால் திருட்டும் அவ்வளவாக நடப்பதில்லை. இரவு நேரத்தில் குதிரையில் சாமி வேட்டைக்கு செல்வார். அந்த நேரத்தில் கெட்ட செயலுக்கு சென்றால் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்ற நம்பிக்கையே காரணம் இதற்கு.
காவல் தெய்வமான நவலடி கருப்பணசாமி இந்த மோகனூரில் இருந்து கொண்டு இந்த ஊர் மக்களை, இந்த ஊரினுடைய சுற்றுப்புற மக்களையும் காத்து வருகின்றார். அதற்காகத்தான் இவருடைய சன்னதியில் 2 குதிரை வாகனங்கள் அவருடைய சன்னதிக்கு முன்னால் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இரவு நேரங்களில் இவர் இந்த ஊரை காப்பதற்காக அந்த குதிரையில் செல்வதாக நமது முன்னோர்கள், இவருடைய முன்னோர்கள் வழியாக செவி வழி செய்தியாக நான் கேட்டு அறிந்திருக்கின்றேன். அதனால் மோகனூர் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திற்கும் நவலடி கருப்பணசாமியானது அவருடைய அனுக்கிரகத்தினால் எந்த விதமான திருட்டு வழக்கு இது போன்றவைகள் நடப்பதில்லை. நாவலடியான் கோயிலில் கடைபிடிக்கப்படும் மற்றொரு விசித்திரமான வழக்கம் வெடி போடுவது. கேரளாவில் வெடி வைத்து வணங்குவதற்கென்று திருவிழாக்களே நடத்தப்படுவது உண்டு. இங்கும் கோரிக்கைகள் நிறைவேற வெடி வைக்கும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. மனதார பிரார்த்தித்தாலே இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்ற நிலையில் அதீத நம்பிக்கையின் காரணமாக சாமிக்கு உரக்க கேட்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்கின்றனர். என்னுடைய வேண்டுதல் நடத்துறதுக்காக இந்த கோயிலில் விசாரிக்கும் போது இங்க கோயில் பக்கத்துல வெடி வெடிச்சு வேண்டுதல் வச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அங்க ஒரு சீட் எழுதி போட்டு அங்க வேண்டுதல் வச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நடக்குது, நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தின் பொருட்டில் நான் இப்போ வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த ஆண்டவர் நல்லபடியாக அருள் புரியணும், என் குடும்பம் வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வெடி வெடிச்சு அந்த இடத்துல ஒரு சீட் எழுதி வச்சுக்கிறேன் நான். மேலும் நம்ம வெடிக்கிற வெடி சத்தம் நமக்கு எப்படி கேட்குதோ அதே போல அவருக்கும் கேட்கும். அந்த கேட்கறதுனால தான் நம்ம குறையில் அவரு தீர்த்து வைக்குவாரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வித வழிபாட்டு முறை உண்டு. மோகனூர் நாவலடியான் கோயிலும் இந்த பட்டியலில் இணைகிறது. விண்வெளியிலேயே தங்கி ஆராயும் காலத்திலும் கூட சாமிக்கு மனு போடுவதும் மருத்துவ அறிக்கைகளையும் புகைப்படங்களையும் சாமியிடம் வைத்து வழிபடுவதும் எத்தனை காலம் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது.